Hello friends, welcome to Sari Samaiyal. இன்னைக்கு நம்ம புதினா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் கொஞ்சமா புதினா எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புதினா தோசைக்கு நம்ம அரைக்க வேண்டிய things எல்லாம் பார்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு துண்டு தேங்காய் எடுத்துர்க்கேன். இத சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். சின்னதா ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், க்ளீன் பண்ணி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இது போல நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவுல கலந்துடலாம். நான் ஆல்ரெடி உப்பு சோடா மாவுலாம் போட்டு மாவு கலந்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்க. இப்போ நம்ம தோசை ஊத்திக்கலாம். தோசை ஊத்திக்கலாங்க. கொஞ்சமா நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பட்டர் சேர்த்து நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுவையான புதினா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வேர்க்கடலை சட்னியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.